ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருக்கரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான நாசமோசங்கள் விலக்கிகளை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த ஆராதனை அப்பா அப்படி பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்து ஏசப்பா. தேவ ஆவியானவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த ஆலயத்திலே அப்படி வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற பாடல் பாடும்போது அப்பா அப்படி வல்லமை வெளிப்படுவதாக தேவ ஆவியானவர் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆராதனை செய்யும் போது அப்பா வர்ஷிப் பண்ணும் போது அப்பா உடைய கிருபைகளை தாங்குவதாக தேவ ஆவியானவர் பறந்துகிறது அப்பா. எங்களுக்கு ஏசப்பா வார்த்தைகளை அனுப்பி அப்பா எங்களை தேய்ச்சும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதி அப்பா நீங்க பொறுப்படுங்க அப்பா. ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஒரே காரியங்களை செய்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. 28வது பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரை சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரை
ஹல்லேலூயா. 355. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே,
166. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ ஆவியே, இன்று இயேசு வந்தை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்பமாலை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. 115வது பாடல். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே,
எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நன்மைகளை நீங்க செய்திருக்கீங்க அப்பா. இன்னும் எங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் எங்களை நடத்துங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நீரே எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா விதமான நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நல்ல ஒரு ஏசப்பா உடுக்க உடை அப்பா இருக்க இடம் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை எங்களை பாதுகாத்து வந்தது நன்றி ஏசப்பா. வாகனத்திலே போகும்போதும் வரும்போதும் அப்பா உடைய கிருபை எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். 114வது பாடல். எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். ஹalleluya. உம்மலைகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலைகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்தேன். தேடி வந்த நல்ல
ஹalleluya. தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட எங்களை அப்பா நீங்க வேண்டும் என்று நீங்க சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா ஒன்றுக்கு உதவாத எங்களை, எல்லா நாளும் வெறுக்கப்பட்ட எங்களை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நம்முடைய கண்களை கண்டதப்பா, அந்த அழகான கண்களை கண்டதாண்டவரே. ஒன்றுக்கு உதவாத எங்களை அப்பா உம்முடைய கண்கள் கண்டது ஏசப்பா. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட எங்களை அப்பா உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க குடும்பத்தை அப்பா உம்முடைய கண்கள் கண்டதப்பா. எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் கண்டதாண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க அப்பா எங்களுக்கு தந்த பொருள்களை அப்பா உம்முடைய கண்கள் கண்டதாண்டவரே. அப்பா எங்களுக்கு தந்த வாகனத்தை அப்பா உம்முடைய கண்கள் கண்டது ஏசப்பா. அப்பா எங்களுடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய கண்கள் கண்டதாண்டவரே. அந்த அழகான கண்கள் கண்டதப்பா. அந்த அழகான கண்கள் எங்களை பார்த்ததுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட எங்களை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட எங்களை அந்த அழகான கண்கள் கண்டது. அந்த அழகான கண்கள் கண்டது. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய அழகான கண்களை கண்டதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. அந்த அழகான கண்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்ற போகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை களிப்பாக மாற்ற போகிறது. துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற போகிறது. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கண்களை கண்டதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களோட நினைவா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, 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 ஹalleluya. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நம்மளை என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். நம்மை என்ன நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுவரை தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை தேவன் கைவிடாமல், அவர் மனுஷன் அல்ல. அவர் நம்மை உண்டாக்கின தேவன். அவர் நம்மை உண்டாக்கின தேவன். எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே என்ன நோக்கத்திற்காக நீங்க தெரிந்து கொண்டீங்களோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நீங்க உருவாக்குனீங்களோ, என்ன நோக்கத்திற்காக தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்கப்பா. அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விதமான காரியங்களுக்கும் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரை தேவன் நம்மை உயிரோட வைத்திருக்கிறாரே, இதுவரை நம்மை தேவன் உயிரோட வைத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போதிலும், அநேக இக்கட்டான சூழ்நிலையிலும், இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போதிலும் தேவன் நம்மை பாதுகாத்தாரே, தேவன் நம்மை பாதுகாத்தாரே. அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? வியாதிகள் மத்தியிலும், விலகினங்கள் மத்தியிலும், அநேகர் நம்மை கைவிட்ட போது, மனிதர்கள் நம்மை கைவிட்ட போதும் தேவன் நம்மை கை தூக்கி எடுத்தாரே, தேவன் நம்மை பார்த்து கொண்டாரே. அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால அழிச்சு போடுங்கப்பா. எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அப்பா எங்க மத்தியிலே இரக்கம்
ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா விதமான வியாதிகள் நீங்குவதாக, கட்டிகள் மறைவதாக, வீணான கவலைகள் நீங்குவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பொல்லாத மனுஷரை கண்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொடுங்கப்பா. வேடருடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல எங்களுடைய ஆத்மாவை தப்புவித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஆத்மாவை தப்புவித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாத மனுஷர்கள் மத்தியிலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஏசப்பா வாழ்வதே உங்க கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாமல் முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடத்தி செல்கிறார். எல்லாரும் கையில் தட்டி பாடுங்க. உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடத்தி செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை இல்லை தெரிந்தவர் விட்டிடுவாரோ, இல்லை இல்லை அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை இல்லை தெரிந்தவர் விட்டிடுவாரோ, இல்லை இல்லை பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடத்தி செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடத்தி செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை
எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை உண்டாக்கினார், நம்மை தேவன் சிருஷ்டித்தார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அவருக்கு சித்தம் இல்லாமல் எந்த ஒரு தீங்கு நம்மை அணுகாது. அவருக்கு சித்தம் இல்லாமல் எந்த ஒரு தீங்கு நம்மை அணுகாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அறிந்திருக்கும் போது பரமபிதா நமக்கு அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் போது நம்முடைய தேவன் நமக்கு அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாயில் இருக்கிறது நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு ஒருபோதும் தீங்கு செய்யவே மாட்டாரு. ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாம் அவருக்கு சித்தமானவைகள். நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் அவருக்கு சித்தமானவைகள். நாம் என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அளவு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அளவு அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் நம்மை சிட்சிக்கிற தேவன், அவர் நம்மை சீர்படுத்துகிறவர், அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர், அவர் நம்மை நிலைநிறுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை சிருஷ்டித்தவர் உங்கள் முன்னே நடந்து செல்கிறார். உங்க முன்னே நடந்து செல்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னே நடந்து செல்கிறார். நீங்க எங்கேயே போகும்போது வரும்போது உங்க முன்னே நடக்கிறார். நீங்க என்ன வேலை செய்தாலும் உங்க முன்னே நடந்து செல்கிறார். உங்க பிள்ளைகள் முன்னே நடந்து செல்கிறார். உங்க கணவர் முன்னே நடந்து செல்கிறார். உங்க மனைவி முன்னே நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து கலங்க வேண்டாம், எதை குறித்து கலங்க வேண்டாம். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, எனக்கு எதற்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் எனக்கு இந்த வியாதி என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு திட்டம் அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் நம்மை வைத்த திட்டம் பெரியது. அவர் நம்மை வைத்த திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை சிருஷ்டித்த தேவனே சப்பா. நீர் எங்கள் அப்பா தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு சித்தம் இல்லாமல், உமக்கு சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் வேண்டாம் அப்பா. உங்களுக்கு சித்தம் இல்லாமல் எதுவும் வேண்டாம் என்று சொல்லுவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. அங்க சென்னையில வசனம் எழுதி போட்டிருக்க இடத்துல 2-3 இடத்துல அழிச்சுட்டாங்களாம். பெரிய வசனம் நிறைய, அது வசனம் எழுதுறதே நம்மளுக்கு நிறைய செலவாகும். 2-3 இடத்துல அழிச்சுட்டாங்க. அது மெயினான இடம். அப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டிருந்தா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல மறுபடியும் எழுதணும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம எழுதுற ஊழியத்துல இப்பதான் என்ன செய்யுது? வல்லமை வருது. ஹல்லேலூயா. எதிர்ப்பு வந்தாதான் அதுல ஒரு வல்லமை வரும். ஹல்லேலூயா. அது ஒரு அற்புதம் நடக்கும். எங்க விருத்தாசலத்துல இது ஒரு ஊர்ல எழுதி போட்டு வசனம் பெயிண்ட் அடிச்சு போட்டிருக்கு, அதை எழுத விடல.
அது அப்படி கிடக்கு. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் மறுபடியும் எழுத சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எழுதுறதுக்கு அவன் என்ன நோக்கத்தோட அந்த இடத்தை கொடுத்தானோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. அந்த பெயிண்ட் அடிச்சு போட்ட இடத்துல மறுபடியும் தேவனுடைய வார்த்தை எழுதப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நாம் எழுதுவது அது வீணாய் போகாது. ஹல்லேலூயா. சென்னையில எழுதின இடத்துல அதை அழிச்ச மனுஷனோடு தேவன் பேச வேண்டும். தேவன் பேச வேண்டும். ஆண்டவர் நினைச்சார் ஒரு நொடி போதாது, ஒரு நொடி போதாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி எழுத்து ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா எழுத்து ஊழியத்திலே இப்பதான் கிரியை நடக்கிறது என்று அநேக இடங்களிலே எழுதணும். உலகமெங்கும் எழுதணும். அநேகர் அல்ல பொறாமைப்படுவாங்க, அநேகர் எதிர்ப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாது, எதிர்ப்புகள் வரக்கூடாது. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திராண்டவரே, ஏசப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. எழுதின இடத்துல எல்லாம் உடைய வல்லமை வெளிப்படுவதாக அதை வாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் வீணாய் போகவே கூடாதப்பா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எழுதுனோம் அப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எழுதிருக்க மாட்டவரே. அதை ஈஸியா அழிச்சிட்டு போயிட்டா ஏசப்பா. அந்த ஜனங்களோட நீங்க பேசுங்க, அந்த ஜனத்தோட நீங்க பேசுங்க, அந்த மனிதனோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகிற தெய்வம் அப்பா, நீங்க பேசுகிற தெய்வம் அப்பா. நீங்க கல்ல மரமும் அல்ல, நீ உயிருள்ள தேவன். நாங்கள் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அந்த மனிதனை வந்து மறுபடியும் அந்த இடத்துல எழுத சொல்லதுக்கு அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா உனக்கு சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஆண்டவரே. உனக்கு சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த அழித்தது உனக்கு சித்தம் தான் ஏசப்பா. என்ன நோக்கத்திற்காக அதை இந்த மனிதன் அழித்தாடு அப்பா. அப்பா அவனோட நீங்க கிரியை செய்யுங்கப்பா, அவனோட கிரியை செய்யுங்க. அவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் தடை வரட்டும், அவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் தவிடுபடியாகட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா, உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. எடுத்து உலகத்துக்கு அநேக ஆத்மங்களை கொண்டு வாங்கப்பா. அப்பா அநேகருக்கு அப்பா நீங்க எழுப்புங்கப்பா. காணிக்கை கொண்டு வந்ததுக்கு அநேகரை எழுப்புங்க. உலகம் முழுவதும் எழுதுறதுக்கு அநேக மொழிகளிலே எழுதுவதற்கு அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களால முடியாதப்பா, எங்களால முடியாதப்பா. உங்களால மட்டும்தான் முடியும் ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எழுந்து உலக தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் அந்த இடத்திலே அழித்த இடத்திலே மறுபடியும் எழுதும்படியாய் அந்த எழுத உடனே சொன்ன மனுஷன் மறுபடியும் வந்து அதை எழுத சொல்லும்படியாய் எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாம மாத்திரம் உயரணும் ஏசப்பா, உங்க நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. எங்களால ஒன்று இல்லப்பா, எங்களால ஒன்று இல்லாண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டுமப்பா. தகப்பனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு 3 நாள் கூட்டத்தை நடத்தி தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா. 3 நாள் கூட்டத்தை தேவன் நமக்கு நடத்தி தந்தாரு அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு கிடைக்க கூடாத சாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அநேகருக்கு கிடைக்க கூடாத சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த 3 நாள் கூட்டங்களையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்ததுக்காக கையில் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 3 நாள் அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாய் அநேகர் கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த குடும்பத்திலே வீணான செலவுகள் வராதபடிக்கு, ஆஸ்பத்திரி செலவுகள் வராதபடிக்கு, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் தேவன் அவனை வாரத்தில் இருந்து பலகணிகளை திறந்து இடமல்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. அப்பா ஊழியத்துக்காக கொண்டுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்பா. அப்பா ஆசீர்வதிக்காண்டவரே. என்ன அநேக ஆத்துமக்களை கொண்டு வாங்கப்பா. 3 நாள் நற்செய்தி கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி அடுத்த மாசம் நடக்கிற 3 நாள் கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரணும். அதற்கு அழைக்கப்பட்ட ஊழியர் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபையில இருக்கிற விசுவாசிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியால், ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக தேவன் ஆசீர்வதிக்கும்படியால், கணவனை மனைவி பிள்ளைகளை குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படியால் எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சின்ன பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வயதானவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவருடைய குடும்பத்திலே கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தாலே மூடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தாலே மூடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தாலே மூடுகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிருபையால் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஊழியரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய், தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படியாய் எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டமாவை நம்ம பாதுகாத்து அப்பா சந்தோஷமாய் திரும்பி வர செய்யும்படியாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மெட்ராஸில் நடக்கிற அந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், கன்வென்ஷன் கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் என்ன நோக்கத்துக்காக கூட்டங்கள் நடத்தின அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் உயிரினும் இன்று மேன்மையடையனும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையனும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா,
உங்க நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நாம உயரணும் அப்பா, மேன்மை அடையணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலுக்கு தாங்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தந்தவடைய கையில தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கையில உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொடுத்தின் ஆசீர்வாதத்துக்கு